வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பாராக என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் தெரிந்த சம்பவம். அதுவும் கோலியாத் தாவீது ஸ்டோரினா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. கோலியாத்தின் பிரச்சனை இஸ்ரவேலுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. 40 நாள் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவ்விடத்துக்கு தாவீது வரும்போது இதை அறிகிறான், இதை கேள்விப்படுகிறான். அவன் யுத்தம் செய்யும்படியாக முன் வருகிறான். இந்த செய்தி சவுலுக்கு வருகிறது. சவுல் தாவீதை பார்க்கும்போது சுத்தமாக நம்பிக்கை எல்லாம் போயிட்டு நினைத்திருப்பான், ஒருவேளை யார் அவன், ஒருவேளை நம்மை விட உயரமான மனிதன் இருக்கிறானா. ஆமேன். தாவீதை பார்க்கும்போது ஆமேன் சில காரியங்கள் பார்த்ததும் இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். ஆமேன். சர்ச்சிலேருந்து நல்ல வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டில் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். ஆமேன். அப்பொழுது தான் தாவீது சொல்லுகிற வார்த்தை, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஆமென். போயிட்டு வான் கூட சொல்லல. ஆமென். கர்த்தர் உன் கூட இருப்பார், போ, போயிட்டு. ஆமென். சிலர் போறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், போறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வாங்க. ஆமென். உலகம் நம்மை பார்க்கிற விதமும் கணிக்கிற விதமும் வித்தியாசம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. உலகம் நம்மை பார்க்கிற விதம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளை வச்சு கணிக்கிற விதம் இருக்கிறது. ஓகே, இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் நடக்கும். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், இந்த பெலிஸ்தனை காணும்போது 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார். அவனை கண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் விலகி ஓடுறாங்க. இந்த தாவீதை பாருங்கள், 48வது வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தாவீது தீவிரமா அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடுறான். அவனை ஃபேஸ் பண்ணி ஓடுறான். ஒரு கூட்டம் அவனை கண்டு விலகி ஓடுறாங்க. ஆனால் இன்னொருவன் என்ன செய்கிறான், அவனை எதிர்கொண்டு ஓடுகிறான். பிரச்சனைகளை நாம் எவ்விதத்தில் பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் ஒன்று நாம் அதை ஃபேஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம விலகி ஓடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பிரச்சனைகளை விட்டு நாம் விலகுவதனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. இவங்க முதல் நாள் விலகி ஓடுனாங்க, அன்னைக்கு தப்பித்தார்கள். ஆனால் அடுத்த நாளும் பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான். இப்படி ஃபேஸ் பண்ண முடியாம விலகி விலகி ஓடுறது வரைக்கும் டெய்லி யார் வந்து நிற்பான் அப்படின்னா பெலிஸ்தியன் வந்து நிற்பான். பெலிஸ்தியன் வந்து நிற்கிறதுனால என்ன உண்டாகும், இருதயத்தில் சஞ்சலம், இருதயத்தில் வேதனை, இருதயத்தில் கலக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் பல காரியங்களை நாம் ஃபேஸ் பண்ண முடியாம ஒழித்துக் கொள்ளுகிறோம். ஒழித்துக் கொள்வதனால் ஒரு நாள் தீர வேண்டிய பிரச்சனை 40 நாளாய் தொடருகிறது. இது 40 நாள் அல்ல, இனி அந்த பெலிஸ்தியன் வீழும் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப இதற்கு என்ன சொல்யூஷன்? தாவீதை போல எதிர்கொண்டு ஓடுவதை தவிர வேறே வழி இல்லை. ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்றான், ஏய், யூதருக்கு பிரச்சனை, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பிச்சிடலாம் நினைக்காத. இன்னைக்கு எனக்கு பிரச்சனைனா நாளைக்கு உனக்கு பிரச்சனை. அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நீ மௌனமா இராமல் அவன் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ பயன்படுத்த என்று சொல்லும் போது அவள் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புறான், நான் ராஜாவை சந்திக்க போறேன். ஆமே, ராஜா என்ன மனநிலைமையில இருப்பாருன்னு தெரியாது. பொற்செங்கோல் நீட்டினால் ஆமே எனக்கு தயை கிடைக்கும், அவர் நீட்டலைன்னா எனக்கு அதோட
ஆமென். என் கதை முடிஞ்சிடும், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவ மாம்ச பலத்தில் போகாம 3 நாள் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் மேல் தன் பாரத்தை வைத்துவிட்டு அவள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாள். அவள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டதுனால ஆமான் வீழ்ந்தான். தாவீது இந்த பிரச்சனையை எதிர்கொண்டதுனால கோலியாத் வீழ்ந்தான். இந்த நாளிலே பல பிரச்சனைகளுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத காரணத்தை தான் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் விலகி ஓடும் வரைக்கும் பெலிஸ்தியன் நின்று கொண்டுதான் இருப்பான். நாம் விலகி ஓடும் வரைக்கும் ஆமான் நின்று கொண்டுதான் இருப்பான். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்பி இருக்கிறது குதிரைகளை அல்ல, நாம் நம்பி இருக்கிறது ரதங்களை அல்ல, நாம் நம்பி இருக்கிறது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை. இந்த நாளில் என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விலகி ஓட பெலிஸ்தன் நிற்கிறான். தாவீது முதல் நாள் வந்திருப்பானா, பெலிஸ்தியன் பிரச்சனை முதல் நாள்ல முடிஞ்சிருக்கும். 40 நாளாக இந்த பிரச்சனை தொடர காரணம் பெலிஸ்தியன் அல்ல, விலகி ஓடுற இஸ்ரவேலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விலகி ஓட ஆமென். பெலிஸ்தன் வந்து நிற்பான் முன்போல. அவனை காணும் போதே, முதலாவது அவன் சொல்றதை கேட்டு பயந்தாங்க, இப்ப அவனை பார்க்கும் போதே பயம். கர்த்தருக்கு மகிமை. அவனை காணும் போதே விலகி போயிட்டான். தாவீது ஓடல, தாவீது நின்னு கேட்கிறான். நீங்க படிச்சீங்க அந்த வசனத்தை பாருங்கள், 23 கடைசி. பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி அவங்க இவனை பார்க்கும் போதே ஓடிட்டாங்க. தாவீது நின்னு கேட்டுட்டு இருக்கிறான். நாம் பிரச்சனைகளை எவ்விதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை கிடையாது. ஒரு கையில ஈட்டி இருக்கிறது, இன்னொரு கையில பட்டயம் இருக்கிறது. அவனை வீழ்த்தத்தக்க பலம் உள்ளவனும் மன தைரியம் உள்ளவனும் இஸ்ரவேல் சேனையில ஒருவனும் கிடையாது. அப்போ ஈட்டியும் பட்டயமும் யூஸ் பண்ணவே வேண்டாம், அவனை பார்த்தாலே போதும் இவங்க பயப்படுறாங்க. அப்ப இது சாதாரண பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை நடுவில் தாவீதும் நிற்கிறான், இஸ்ரவேலரும் நிற்கிறாங்க. தாவீது பார்த்த விதம் அவனுக்கு எதிராய் ஓட வைத்தது. இஸ்ரவேலர் பார்த்த விதம் அவனுக்கு பயந்து பின்னாக ஓட வைத்தது. நாம் ஒரு பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறோம்? இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும். 1. 2வது, பிரச்சனையில எதை பார்க்க வேண்டும். 2. 3வது, பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் அல்லது எப்படி எதிர்கொள்ள வேண்டும். இது 3 காரியங்களை தான் கடந்த நாளில் ஆவியானவர் பேசினார். அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிரச்சனை பெருசு. அது மற்றவர்களுக்கு பெரிதாய் தோன்ற வேண்டும் என்று கிடையாது. கேரளாவில் சொல்லுவாங்க, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். யானை ஒரு பெரிய மரத்தடியை எப்படி கஷ்டப்பட்டு இழுக்கிறதோ அதே கஷ்டம் எறும்பு அரிசியை இழுக்கும் போது படும். யானைக்கு முன்னாடி எறும்பு அரிசியை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறதை பார்த்து யானைக்கு பரிதாபம் வருமா, சிரிப்பு வருமா? சிரிப்பு தான் வரும். அதுவும் நம்ம கண்ணில் எல்லாம் மாட்டினா அதை ஒழுங்கா இழுத்துட்டு போக விடுவோமா? நம்ம இவ்வளோ சோறு சாப்பிடுவோம், அது ஒரே ஒரு அரிசியை ஒரு டீமா சேர்ந்து இழுத்துட்டு போகும். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு காலால, இப்ப அதுக்கு சாக் பீஸ்லாம் இருக்கு இல்ல, அது அந்த பிரயாசத்தின் நடுவில் அதுவும் கஷ்டப்பட்டு ஆண்டவர் அறிந்துதான் பாரத்தை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் அறிந்துதான் பாரத்தை கொடுப்பார். ஒருவேளை இந்த எறும்பு நினைச்சிருக்கலாம், யானை நடந்து போகும்போது, சார் இதே மாதிரி இருந்திருந்தா எல்லாரும் என்ன ஏறிட்டு பார்த்துருப்பாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த யானை தடியை இழுக்கிறத கஷ்டப்படுறத பார்த்து எறும்பு நினைச்சிருக்கோம், ஐயோ ஆண்டவரே, என்னை நீர் எறும்பாய் படைத்ததற்காக ஸ்தோத்திரம்.
நான் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த யானை கஷ்டப்படுறது ஊருக்கே இல்லை. எறும்பு அரிசியை கஷ்டப்பட்டு எடுக்கிறது யாராவது பார்க்குறோமா? இல்லை. ஆனா இந்த யானை இழுக்கிறது இல்லை, கஷ்டப்படுறது ஊருக்கே தெரியும். அதனால என்ன, எறும்பாய் படைத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எப்படி படைத்திருக்கிறாரோ அதற்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். நான் சந்திக்கிற பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது அவங்க என்னை விட அதிகமான பிரச்சனையை சந்திக்கலாம். அப்படி அவர்கள் சந்திக்கிற வேளையில் நான் என் பிரச்சனையை சொல்வேன்னா அவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. அது அவர்கள் தப்பல்ல. ஏன்னா அவர்கள் சந்திக்க பிரச்சனை என்பது, நான் 10 கிலோ தூக்க கஷ்டப்படும் போது அவங்க 1000 கிலோ தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்க தலையில யாரோ தூக்கி வச்சிருப்பாங்க. எழும்பவே முடியாம இருக்கும், நிமிரவே முடியாம இருக்கும். ஆமென். ஆனால் இந்த பிரச்சனை நாம் பார்க்கிற விதம் இருக்கிறது. எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்க வேண்டும், பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும், பிரச்சனையில எதை பார்க்க வேண்டும், பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முதலாவது, தாவீது இந்த பிரச்சனையை எப்படி பார்த்தான்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 30 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவைகளில் ஒன்று. எவைகளில் ஒன்று? சொல்றது கரெக்ட் தான், சத்தமா சொல்லணும். ஏன் யானை புலி சொல்லல? அந்த பிரச்சனை சந்தி. இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். எவைகளில்? சிங்கம், கரடி. ஏன் யானை புலி சொல்லல? அப்ப எவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இதற்கு முன்னாடி நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணனோ அதே போல இது ஒரு ப்ராப்ளம். ஆமென். அதுல என்ன அவருக்கு தப்புவிக்க முடியுமானால் இதிலும் என்னை எனக்கு தப்புவிக்க முடியும். அதில என்னை அவரால் தூக்கிவிட முடியுமானால் இதிலும் என்னை அவரால் தூக்கிவிட முடியும். அதை என்னை தாண்ட பண்ண முடியுமானால் இதையும் என்னை தாண்ட பண்ண முடியும். இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். ஆனா தாவீது எப்படி பார்க்கிறானா, இதுக்கு முன்னாடி நான் என்ன சந்திச்சேன், அதே போல இது ஒரு பிரச்சனை. அப்ப முதல்ல அவன் பிரச்சனை, பெரிய பிரச்சனைய சின்னதாக்குறான், இல்லைன்னா ஒரு லெவலுக்கு கொண்டு வரான், அதுக்கப்புறம் சின்னதாக்குறான். நான் அன்னைக்கு காட்டில் இருக்கும்போது நான் ஒரு கரடியை சந்தித்தேன், ஒரு சிங்கத்தை சந்தித்தேன். இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பெலிஸ்தியன். அதே போல இதுவும் ஒரு பிரச்சனை. ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப பெருசா ஒரு பிரச்சனையை பாக்குறீங்கல்ல, முதல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனை இல்ல, அதே போல எல்லாரும் சொல்லுங்க, அதே போல இதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், தாவீது தன் வாழ்க்கையிலேயே சிங்கம், கரடி இந்த 2 பிரச்சனை மட்டும்தான் சந்தித்திருப்பாரா? நிறைய பிரச்சனைகள். அப்போ ஏன் இந்த இஷ்யூவை கொண்டு வரார்? ஏன்னா இந்த பிரச்சனையில தாவீதின் கை ஓங்கினது. அவர் சொல்ற, நான் அவைகளை கொன்று போட்டேன். அப்ப தாவீது பிரச்சனை எப்படி பார்க்கிறாருன்னா, அவன் எதையெல்லாம் மேற்கொண்டானோ, எந்த பிரச்சனையெல்லாம் தாவீதால மேற்கொள்ள முடிந்ததோ அந்த பிரச்சனையோடு கூட இதையும் கொண்டு வரான். அதே போல சிங்கம், கரடி அவைகளை கொண்டு இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல. ஆண்டவரே, நான் புது பிரச்சனை, உண்மையிலே தாவீது சந்திக்கிற பிரச்சனை இது புது பிரச்சனை, இது புது பிரச்சனை. இன்னைக்கு புது புது வியாதிகள்
எத்தனை கோடிக்கணக்கான மருந்துகள் தேசத்துல கண்டுபிடிச்சாச்சு. ஆனா புதுசா வருது வியாதி. 100 மருந்து இருக்குன்னா 1000 வியாதி தேசத்துல இருக்கு. இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். இனி இந்த வைரஸுக்கு பயப்பட வேண்டான் இருக்கும்போது ஒரு புது வைரஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கும். இனி அதுக்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல யார் மாற்றாங்களோ அவங்க தான் டெஸ்டர். இல்ல, முடியாது முடியாது. பிரச்சனைகள் உருவாக அது மனிதனுக்கு புதிதா இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பாருங்க, பிரச்சனையே சந்திக்காம வெரி ஃபர்ஸ்டா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோமான்னு பார்த்தா இல்ல. நிறைய பிரச்சனை. படிக்கிற காலத்துல சந்திக்கிற பிரச்சனை அது வேற. படித்து முடித்து காத்திருக்கிற காலம், அந்த வேலைக்கு அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்கும் வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனை அது இன்னொன்று. வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம இப்போ இன்னொன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முடியல, எல்லாரும் விலகி ஓடும் போது தாவீது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பெரிய பிரச்சனையை பார்த்தேன், சிங்கம், கரடி. இப்போ நான் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது 3வது பிரச்சனை. எனக்கு இந்த பிரச்சனை என்பது பெரிதல்ல, அதே போல இதுவும். நீங்க எழுதுறவங்க இருக்கிறீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் அப்படி கொஞ்சம் ஸ்பீடா உங்க லைஃபை திரும்பி பார்த்து நீங்க சந்தித்த சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை எழுதுங்க. எழுதுறவங்க இருக்கிறீங்கன்னா குயிக்கா எழுதிட்டு இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனையை சொல்லுங்க. அதே அவைகளில் ஒன்று இது. அந்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டுதா? 2000 சந்தித்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டு இருக்குமானால் இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வருஷம் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க? 22. போஸ்டர்ல அப்படி சிரிச்சிட்டு இருப்போம்ல, முடியல. இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும். இப்படி பார்த்தா மட்டும்தான் எதிர்கொண்டு ஓட முடியும். இல்லை என்றால் நம்ம பயந்து பின்னாடி நிற்போம். பெலிஸ்தியன் எத்தனை நாள் வந்து நிற்பான்? அப்படி நிம்மதியை சாப்பிட முடியுமா? பிளேட்ல சாப்பாடு போட்டு எடுக்கலான் இருக்கும்போது பெலிஸ்தியன் சத்தம் போட ஆரம்பிப்பான், அவ்வளவுதான். பெலிஸ்தியனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும், அவ்வளவுதான். நைட்டு தூங்கி கண்ணை மூடலான பெலிஸ்தியன் முகம் வந்து நிற்கும், உடனே கண் விழித்து இருப்போம். எத்தனை நாள் தூங்காம இருக்கிறது? எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறது? வாழ்க்கையில பிரச்சனையே பார்க்கல. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்னா ஓகே, ஆனா இல்ல, ஒரு சிங்கம் பார்த்தாச்சு, ஒரு கரடி பார்த்தாச்சு, அதை தாண்டி தான் இப்போ நான் இன்னொரு பிரச்சனையில வந்து நிக்கிறேன். இது எனக்கு புது பிரச்சனை அல்ல, இது நான் இதுவரை சந்தித்து என்னை மேற்கொள்ள தேவன் வைத்தாரு. அதே போல இது ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். ஆனா இது வந்து பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது அதை விட ரொம்ப ஈஸி. அதனால நான் பார்க்கணும், இது அப்படி பார்க்கணும். பாருங்க, செருபாபேல் கையில ஒரு கல் இருக்கு, தடையாய் ஒரு பெரிய பர்வதம் இருக்கிறது. இவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு வரும்போது கோலியாத்தை சுற்றி பார்த்தானா. ஆமென். சில நேரத்தில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ன் அடிப்பாங்க பாருங்க. அந்த ஹார்ன் சவுண்டு கேட்டா ஏதோ பெரிய லாரி பின்னாடி வந்து நிற்பது போல இருக்கும். லாரி நிக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு பைக்ல அப்படி ஒரு ஹார்னை செட் பண்ணி வச்சிருப்போம். அடிக்கிற அடியில நான் ஏதோ லாரி தான் பின்னாடி நிக்குதுன்னு திரும்பி இப்படி பார்த்தா வந்து என்ன நிற்கும்? பைக் நிற்கும். முதல்ல நம்ம பைக்கை பார்க்க மாட்டோம், சுத்தி பார்ப்போம், எங்கடா அந்த லாரி. பார்த்தா கடைசியில் அவன் எப்படி பார்ப்போம்? இதே போல தாவீது வந்து நிற்கும் போது கோலியாத் இப்படி சுற்றி பார்க்கணும், எங்க ஆளக்கான யாரோ ஒருத்தனை விடலான்னு சொல்லி தாவீது கீழே, ஹலோ சார். கோலியாத்துக்கு கோபம் வந்து நான் என்ன? அப்ப தாவீது எப்படி பார்த்தான் கோலியாத்து? சிங்கம், கரடி, நாய்.
சொல்லுங்க. சிங்கம், கரடி, நாய். எடுத்ததும் தேவன் யார்கிட்ட தான் ஃபைட் பண்ண வச்சார்? சிங்கத்து கூட. ஆமென். கர்த்தர் பழக்க வைக்கிறார். பல பிரச்சனைகளை கடந்து கொண்டு வந்து என்னை ஆண்டவரை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிறுத்துறீங்க, நீ இதை பாரு, எப்படி பாரு, நீ எதெல்லாம் சந்தித்து வந்திருக்கிற, எத்தனை தீயையும் தண்ணீரையும் உன்னை கடத்தி கொண்டு வந்தது. ஓ க்ளோரி. இது உனக்கு புது பிரச்சனையா? இல்ல. கோலியாத்து எப்படி பார்க்கணும்னே தாவீதுக்கு தெரியல. ஆனா அவைகளில் ஒன்றை போல பார்த்தான். கோலியாத்து சொல்றான், என்ன அவ்வளவு பெருசாலாம் நீ நினைக்காத, நீ என்ன சிங்கமா பார்க்கிற, கரடியா பார்க்கிற, தேங்க்யூ. ஆனா அதை விட இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா தாவீதுக்கு அண்ணன் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். இல்ல, தாவீது சொல்றார், நான் சிங்கத்தை கரடியை பார்த்தேன், அவைகளில் ஒன்றை போல இருப்பான். கோலியாத் வந்து சொல்றான், ரொம்ப தேங்க்ஸ் பா, நீயாவது என்ன சிங்கம்னு. ஆக்சுவலா நான் யார் தெரியுமா? ஆமென். நான் என்ன நாயா? ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கிற விதம். இங்க பாருங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவன் என்ன கொண்டு வருகிறான்? தலைக்கல்ல, ஒரு கல்லை தூக்கிட்டு வரான். இங்க ஒரு பெரிய பர்வதம் போல இல்ல. நான் எப்படி பார்க்கிறோம்? நான் எப்படி பார்க்கிறேன்? ஒரு பிரச்சனையை நாம் பார்க்க விதம் ரொம்ப முக்கியம். தாவீது கரடியோடு பிரச்சனை வரும்போதும் சிங்கத்தோடு பிரச்சனை வரும்போதும் அவன் பிரதானமாய் பார்த்தது கர்த்தரை. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கானானை வேவு பார்த்து வரும்படிக்கு யோசுவா, காலேப் உட்பட ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருவனை தெரிந்தெடுத்து மோசே அனுப்புறார். எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதெல்லாம் நல்லதுதான், ஆனால் சுற்றி அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சனையை பெருசா பார்க்க ஆரம்பிக்கும் போது காலேப் சொல்லுகிற வார்த்தை என்னாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதா ஈஸியா, எல்லாரும் சொல்லுங்க, ஈஸியா எப்படி இதை சொல்ல முடியுது காலேப்? எப்படி சொல்ல முடியுது? எப்படி சொல்ல முடியுதுன்னா, கர்த்தர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 7:19. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. அற்புதத்தை மட்டும் நினைக்க கூடாது. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை, உங்க கண்கள் கண்ட பெரிய சோதனைகள், பெரிய சோதனை உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி. அதனாலதான் தாவீது அவ்வளவு பிரச்சனை இருந்தோம் சிங்கம் கரடியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். தான் சந்தித்த பெரிய பிரச்சனை, அதுல கர்த்தர் விளங்க பண்ணின அதிசயம், அதுல கர்த்தர் வெளிப்படுத்தின அற்புதம் பைபிள் சொல்லுது. இதை நீ நன்றாய் நினை. இதை நன்றாய் நினைத்த காலேப் சொல்றான், இதை ஈஸியா சுதந்தரித்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா, ஹல்லேலூயா, ஆமென். ஃபாதர் அழகா பாடிருக்காங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பிரச்சனையே சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை உண்டான்னு கேட்டா கிடையாது. ஆமென்.
ஆண்டவர் சொல்ற, நீ எதை நல்லா நினைக்கணும்னா உன் கண் கண்ட பெரிய சோதனை, ஆமென். பெரிய சோதனை. எல்லா வாரம் நல்லா இருக்குங்க நமக்கு, திடீர்னு ஒரு வாரம் ரொம்ப கடினமா இருக்கும், பாரமா இருக்கும். அப்படியே கடைசி வரை தொடர விட மாட்டார், திடீர்னு அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். வாழ்க்கையில தேவன் இப்படி நமக்கென்று ஒரு பாதையை போட்டு நம்மை அதிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் கண் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, நன்றாய் நினைத்து, அடுத்த வார்த்தை, அவர்களுக்கு பயப்படாதே. அப்போ இப்போ இன்னொரு பிரச்சனை முன்னாடி இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்தை பார்க்காத, இதுக்கு முன்னாடி உன்னை பெரிய பிரச்சனையிலிருந்து புறப்பட பண்ணினாரே அவருடைய பலத்தை பாரு. அதான் ஓங்கிய புயத்தையும் பலத்த கையையும் நன்றாய் நினைத்து. நான் சந்தித்த பிரச்சனை, சிங்கத்தோடு கரடியோடு நமக்கு இருந்த பிரச்சனை, அதில் கர்த்தர் விளங்க பண்ணின அவருடைய அற்புதமான செயல், இதை நீ நன்றாய் நினைத்தால் நீ பெலிஸ்தியனுக்கு பயப்பட மாட்ட. நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. அடுத்த வார்த்தை வாசிங்க. நீ பார்த்து பயப்படுகிற, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தோடு பிரச்சனை வரும்போது எனக்கு என்ன செய்தாரோ, கரடியோடு பிரச்சனை வரும்போது அவர் எனக்கு என்ன செய்தாரோ, அதே செயலை, அதே கிரியையை இந்த பெலிஸ்தியனோடு போராடும் போது கர்த்தர் எனக்கு செய்வார். இதுதாங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இது இருதயத்தில் ஆழமா இருந்தால் ஆமென். அவன் சொல்லுவான், நான் சிங்கம் கரடி இந்த இதே போல ஒண்ணுதான் இந்த பிரச்சனை. ஏன்னா அதுல நான் செய்யல, அவர் தான் செய்தார். இதிலும் அவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும், பாடுங்க. பலத்த கரம் உன் பக்கமே உண்டு. லோரே தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஓங்கிய போய். அப்போ தாவீது கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறான். என் கர்த்தருடைய கரம் அது ஓங்கிய புயம், அது பலத்த கரம். சங்கீதங்களிலே அவன் அதிகமாய் பாடினது கர்த்தருடைய வல்லமையை மட்டுமே. ஆமா, இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு கேள்வியை வைக்கிறேன். நாம் கோலியாத்தை பாடுகிறோமா, கர்த்தரை பாடுகிறோமா? ஆமா, ஒரு நாளில் 24 மணிக்கூர் தூங்குறதுக்குன்னு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம், சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம், கடமைகளை செய்யறதுக்குன்னு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம். நாம் அதிகமா எதை பாடுகிறோம்? கோலியாத்தையா கர்த்தரையா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்தை பாடிக்கொண்டிருந்த போது ஒருவன் வந்து கர்த்தரை பாடுகிறான். ஆமென். ஏன்? அவனுக்கு கோலியாத்து பிரச்சனைகளில் ஒன்று, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காலையிலிருந்து இவ்வளோ நேரம் ஆச்சுலாங்க, சர்ச்சில் வந்து பாடிதான் ஆகணும், அது வேற வழி இல்லை. காலையில் எழும்பி என்ன பாட்டு பாடிட்டு வந்தோம்? கோலியாத்தை பாடினோமா, கர்த்தரை பாடினோமா? நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். ஆமே, நீங்க எல்லாம் நம்ம எதை பாடுகிறோம்? அதிகாலையில் தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்து எழுத வைத்துக் கொண்டிருந்தார். ஆமே, அன்று இப்படியே எழுத வச்ச. கோலியாத்தை பாடுகிறோமா, கர்த்தரை பாடுகிறோமா? சவுல் தாவீதை பிடிக்க நெருங்கி வருகிறான். தாவீது சொல்லுகிற வார்த்தை 59வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்துல, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். யார் வல்லமையை கண்டு? சவுல் வரும்போது தாவீது அவனுடைய வல்லமையை பார்க்கிறான். ஆனா தாவீது எதை பாடுறான்? 16வது வசனம்,
நானும் உம்முடைய வல்லமையை நானோ உம்முடைய வல்லமையை பாடி நாம இருந்தா எதை பாடுவோம்? சில சாட்சியில நம்ம அநேகர் இந்த சாட்சி கூட்டத்துல எல்லாம் சாட்சி சொல்லுவோம்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாட்சி. நாம எதை அதிகமாய் பாடுவோம்? கோலியாத்தை பாடுறோமா, கர்த்தரை பாடுறோமா? ஆமே. நாம் எதை பாடுகிறோம்? நம்முடைய வீட்டில் எதை பாடிக்கொண்டிருக்கிறோம்? பாடுறதுன்னா டியூன் போட்டு பாடுறது சொல்லல. ஆமே. சிலர் டியூன் போட்டும் பாடுவாங்க, அப்படி இழுத்து. ஆமே. எதை பாடுறோம்? கோலியாத்தையா, கர்த்தரையா? ஆமே. நீ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் தான், அவ்வளவுதான். நீ எம்மாத்திரம். ஏன் உன் கையில ஒரு கல்லை வச்சுட்டு இந்த பர்வதத்தை பார்த்துட்டு எம்மாத்திரம் சொல்றியா? எஸ், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்? அந்த பர்வதத்துக்கு மேல இல்லாதது இந்த ஒரு சின்ன கல் மேல இருக்கிறது. என்ன இருக்கிறது? கிருபை, 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 கிருபை உண்டாவதாக. நானோ உமது வல்லமையை பாட காரணம், நான் கோலியாத்தை விட சிறியவனா இருந்தாலும் கோலியாத்துக்கு மேல இல்லாத ஒண்ணு என் மேல நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுதான் கிருபை. ஹalleluya. உங்க மேல, என் மேல கிருபை வச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை அசைத்து ஹalleluyaன்னு சொல்லுங்க. கிருபை வைத்திருக்கிறார். அதனாலதான பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை துதிக்கும் பாடல் நாவில் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அப்படி பார்க்கும் போது பாடாம இருக்க முடியாது. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது ஜாலியா அரண்மனையில இல்ல, அவனுடைய மாளிகை அறைக்குள்ள இருந்து சொல்லவில்லை. அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. 42வது சங்கீதத்துல, thank you holy spirit, 42வது சங்கீதத்துல 7 முதல் பாருங்கள். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை நடுவில் இருந்து அடுத்த வார்த்தை ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். பகற்காலத்திலே இந்த சிறு கல்லு, ஹalleluya, இந்த சிறியவனுக்கு கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. பகல்ல அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு நைட் இருந்து தாவீது ராக்காலத்திலே என் மேல் புரண்ட அலைகளை பாடும் பாட்டு அல்ல, அவரை பாடும் பாட்டு. நான் அவன் வல்லமையை பார்த்து உமக்கு காத்திருப்பேன். நான் உம்முடைய வல்லமையை பாடுவேன். நானோ, நம்ம எதங்க பாடுறோம்? உங்க பிரச்சனை, என் பிரச்சனை இருக்குது. தாவீது சொல்றார், சிங்கம், கரடி நான் சந்தித்த பிரச்சனை, இப்ப நான் சந்திக்க போற பிரச்சனையும் அவைகளில் ஒன்று. அதிலே எனக்கு அவர் என்ன செய்தாரோ அதேதான் இதிலும் செய்வார். காரணம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு 27வது சங்கீதம் அதனுடைய 2-3 வசனங்களிலே இப்படி 1 முதல் பாருங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொல்றாரு, நிறைய பேர் நெருக்குனாங்க, ஆனா அவங்களே இடறி விழுந்தாங்க. இனி அடுத்த வார்த்தை, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம், எனக்கு விரோதமாக இனி நாளைக்கு ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். நேற்று சிங்கமும் கரடியும் வந்த போது கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தாராம்? வெளிச்சமா இருந்தார், ரட்சிப்பா இருந்தார், ஜீவனின் பலனா இருந்தார். எனவே அவைகள் விழுந்துச்சு.
இனி நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும், பாளையமே இறங்கினாலும் என் நம்பிக்கை எதுல இருக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனையில் அவர் எனக்கு எப்படி இருந்தாரோ இந்த பிரச்சனையில் அவர் எனக்கு அப்படியே இருப்பார். ஆமென். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நான் இதுவரை சந்தித்த பிரச்சனையோட இந்த பிரச்சனை என்பது என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனை நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேனாலே நான் அந்த இடத்துல ஆண்டவரை குறைவா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். படித்து முடித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நான் சொல்றேன், பிள்ளைங்க படிச்சு முடிச்சிட்டாங்க. அதே பிள்ளைங்க படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியாம திணறின பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க? படிச்சு முடிச்சிட்டாங்க. எப்படி சாத்தியாச்சு? அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா தானே இருந்துச்சு. அந்த பிரச்சனை என்பது என்ன? பொழுது விடிந்த நாளைக்கு பிள்ளையை எப்படி ஸ்கூலுக்கு விடுறது, காலேஜுக்கு விடுறது, ஃபீஸை கொண்டு போய் கட்டணுமே, இல்லைன்னா பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே, வெளியே விடுவாங்களே. ஆனா அந்த பிள்ளை இப்ப படிச்சு முடிச்சாச்சு. எப்படிங்க சாத்தியாச்சு? இப்ப பிள்ளை திருமணம் பண்ணி கொடுக்கணும், பண பிரச்சனை ஆயிட்டு, பெரிய பிரச்சனை. எப்படி பார்க்கிறோம்? அது ஃபீஸ், இது அப்படியே பார்க்கணும்? இல்ல, அதில எனக்கு அவர் எப்படி இருந்தாரோ இதிலும் எனக்கு. அப்ப நான் எப்படி பார்க்கணும்? நான் புரிவதற்காக இந்த காரியத்தை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனை சந்தித்தோம், இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை சந்திக்கிறோம். அன்னைக்கு அது பெருசா இருந்துச்சு, இன்னைக்கு இது பெருசா இருக்கு. ஹல்லேலூயா. சத்துரு வித்தியாசமாய் வருவான், ஆனால் வல்லமை பொருந்தினவனாய் வரமாட்டான். சத்துரு தான். நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானே, அவனுடைய அடையாளமும் நம்ம கூட இருக்கிறாரே, அவருடைய அடையாளத்தையும் புரிந்து கொள்ளணும். அவனுடைய அடையாளம் என்ன? தோற்றவன். இவருடைய அடையாளம் என்ன? வெற்றி சிறந்தவன். கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. ரபா கதா ரபா கதா ரபா. ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் glory, கோடி கோடி ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சத்தமாய் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். உடரபா ஹண்டரபா லகபரா. ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாடுவேன் ஆனந்த தோனியா. ஹalleluya, ஹalleluya. பாடுவேன் லகபரபா சத்தனரா ஹட்டரா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜா. ஹalleluya. அப்படி பார்க்கணும்னா நம்ம கர்த்தர் அவ்வளவு நம்பணும். அதுல எனக்கு அதான் தாவீது சொன்னான், நான் கொன்றேன்னு சொல்லி முடிக்காம அதுல எனக்கு கர்த்தர் எப்படி இருந்தாரோ இதுல எனக்கு அப்படி இருப்பார். அதுதான் 27 சங்கீதத்தில் சொல்றேன். நேற்று சத்துரு வந்தான், இடறி விழுந்தான், இனி நாளைக்கு ஒரு பாளையமே வந்தாலும் நான் இதுல தான் நம்பிக்கையா இருப்பேன். இதுல நம்பிக்கையா இருப்பேன் தெரியுமா? நேற்றைய பிரச்சனையில கர்த்தர் எனக்கு எப்படி அனுகூலமா இருந்தாரோ இந்த பிரச்சனையிலும் அனுகூலமாய் இருப்பார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் நான் சந்திக்கிற அத்தனை
எத்தனை பிரச்சனைகளை விடவும் பெரியவர், பெரியவர், இயேசு பெரியவர். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உனை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன்னருகினில் நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரை செய்தவர் ஆராதிப்போம், ஆவியில். அவருடைய பிரசனத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுமா. அவ்வளவுதான். அவர் வர்றது வரைக்கும் தான். அவர் வந்த அந்த பர்வதங்கள் எவ்வளோ பெரிய அலமலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட கண்மணி போல் என்னை காப்பவர் உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்ப. கைகளை வச்சு சொல். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இன்னைக்கு நீங்க இப்ப குயிக்கா அடுத்த 2 பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிருவேன். அதுவும் இப்ப இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தா டைம் ஆயிரும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய எழுதினதெல்லாம் பேசணும்னு நான் விரும்ப மாட்டேன். கர்த்தர் எதை பேச வைக்கிறார் அதை மட்டும்தான். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் சொல்ல போறோம். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனையை வச்சுட்டு சொல்ல போறீங்க, ஆண்டவரே அதே போல இதுவும் ஒன்னதான் பார்க்கிறேன். உங்களால அதுல என்ன காப்பாற்ற முடியும்னா இதுல என்ன காப்பாற்ற முடியும். அந்த மதிலை தாண்ட வைக்க முடியும்னா இந்த மதிலை தாண்ட வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் தனியா இருப்பேன், ஆனால் எனக்கு கோலியாத்து பெரிய பெரிய பிரச்சனை. நான் தனிமையில் அல்ல. அவர் என்னை ஒரு பாட்டா வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். 2 கைகளை முடிந்தால் விரித்து சொல்லுங்க. உலகமே, உலகமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா. தாய் தான் உலகமே, உலகமே தாய் தந்தை மறந்தாலோ என்னை மறந்திடமா. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தான் சந்தித்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. இப்படிதான் தாவீது பார்க்கிறான். 2வது அப்படி பார்க்க காரணம், அவன் தன்னோடு இருக்கிறவரை மிகவும் பெரியவராய் பார்க்கிறான். ஆமென். அதுல கர்த்தருடைய கை என்னை தப்பு வைத்தது, இதுலயும் தப்பு வைக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், என் கை அவனோடு உறுதியா இருக்கும்னா பெலிஸ்தீன் வந்தது விட்டுட்டு ஓட மாட்டார், விட்டுட்டு ஓட மாட்டார். சவுல் தனக்கு முன்னாக தன்னுடைய சேனையை நிறுத்தி அவங்க நிற்கும் போது அவன் தைரியமா இருக்கிறான், அவங்க ஓடும்போது அவன் தளர்ந்து போகிறான். தாவீது வேற எதையும் நம்பல, யாரையும் நம்பல. அவனுக்கு தெரியும், நான் சிங்கத்து கூட ஃபைட் பண்ணும்போது என் கூட யாரும் இல்லை. அப்பா உண்டு, அம்மா உண்டு, சகோதரர்கள் உண்டு, ஆனால் அவங்க எங்கேயோ இருந்தாங்க. அப்போ என் கூட அவர் தான் இருந்தார். கரடி கூட ஃபைட் பண்ணும்போது அவர் தான் இருந்தார். இன்னும் சொல்லணும்னா தன் பிரச்சனையாகிய கரடியை தாவீது பார்க்கல, ஆமென், தனக்கு எல்லாம் ஆகிய கர்த்தரை அவன் பார்க்கிறான். கரடியை பார்த்தா தளர்ந்துருவோம், கர்த்தரை பார்த்தா தைரியப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். 2வதாக தாவீது இந்த பிரச்சனையில எதை பார்த்தான் என்றால் அதனுடைய 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும். இந்த பிரச்சனையில தாவீது எதை பார்க்கிறான்னு நன்மையை பார்க்கிறான். அவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும்,
என்ன செய்யப்படும்? தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும், இதுல எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்துல உங்க முன்னாடி நீங்க சொல்லுங்க, இதுல எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. செர்பாவேல் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா? பெரிய பர்வதம் தடையா இருக்கு. அவனுக்கு அதுல இருந்த நன்மை என்ன தெரியுமா? அவன் கையில் இருந்த அந்த ஒரு கல் மேல கிருபை. ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன், எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்கு. தாவீது எடுத்ததும் பாருங்க, அந்த ஈட்டி பயங்கரம் இல்ல? அப்படி இல்லை. ஆமா, இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? ஏன்னா கீழே சொல்றார், நான் வந்ததுக்கு ஒரு என்ன இந்த பாதையிலே நடத்துறது கர்த்தர், என்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தது கர்த்தர். அதுல இருக்கிற நன்மை எனக்கு இதுல இருக்க ஒரு நன்மை இருக்கு, எனக்கு தெரியல. ஆமென். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாயிலிருந்து யெகோவா ஈரே என்னும் வார்த்தை வரும். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நன்மை எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது. அந்த நன்மை என்ன என்பதை முதலாவது அவன் அறிந்து கொள்ளுகிறான். இப்போ ஒரு போராட்டம் இருக்கு, அதுல ஆண்டவர் இதுல நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? அவன் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ளுகிறான். ஏன் அறிந்து கொள்ளுகிறான் தெரியுமா? எனக்கான நன்மை என்னது என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் அதற்கு தடையா இருக்கிற தீமை அகற்றப்பட நான் போராட முடியும். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். எனக்கான நன்மை, இப்போ நான் சந்திக்கிற சூழலிலே பிரச்சனையிலே எனக்கான நன்மை என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரெண்டு பாதை இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதை, அவரால் நடத்தப்படுகிற பாதை. தாவீது இங்க சும்மா வரல, ஆடுகளை விட்டுட்டு அவனுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறான். அதனாலதான் தைரியமா சொல்றாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நானா வரல, என்னை கொண்டு வந்த என் அப்பா என்ன இங்க வர சொல்லிட்டார், நான் வந்துட்டேன். ஓகே, இங்க பெரிய பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையோடு நன்மை என்ன? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க. இப்படி 2-3 வீட்டை கேட்டு அறிந்து அந்த தீமை அகற்றப்பட அவன் போராடுகிறான். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைங்க வாழ்க்கையில சில போராட்டம் வரும்போது ஏற்கனவே கர்த்தர் பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அதுதான் நன்மை. அப்ப அந்த நன்மையை சுதந்திரிக்கணும்னா தீமை அகற்றப்பட என்ன செய்யணும்? போராடணும். மாறாவின் தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதிலே தேவன் வைத்திருக்கிற நன்மை என்பது மதுரம். அந்த மதுரம் வெளிப்பட வேண்டுமானால் தீமை என்கிற கசப்பு அகற்றப்பட போராடணும். நன்மையை அறிந்து கொண்டு தீமை அகற்றப்பட போராடுகிறான். ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன், இதுல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? ஒரு தேவ பிள்ளை அப்படிதான் பார்க்கணும். ஏத்தியர், ரெபூசியர், கானானியர், ஆமா, இப்படி சுத்தி பிரச்சனையா இருக்கு. ஆனால் அது நடுவில் இருக்கிற நன்மையை காலேபு யோசுவாவும் பார்க்கறாங்க, நன்மையை பார்க்கறாங்க. ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு திடீர்னு ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். பார்வோன் வந்து இஸ்ரவேலர் அதுவரை நல்லா இருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொருவன் அந்த ஸ்தானத்தில் வந்ததும் ஒடுக்க ஆரம்பிக்கிறான். ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க, கத்துறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆனா அதுல ஒரு நன்மை இருந்ததை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த நன்மை தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 7 அழகா இருக்கும் அந்த வார்த்தை. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படி. இந்த உபத்திரவம் எப்போ வருது தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அதற்குள்ள எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. என் மேல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். தாவீதுனுடைய நம்பிக்கை அதுதான். ஆண்டவர் சாமுவேலை கொண்டு பேசிட்டார் வாக்குத்தத்தம். இப்ப கோலியத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார். அவன் அதுல தேடுகிறான். அவனுக்கான வாக்குத்தத்தம் என்ன? சிங்காசனத்துல போய் உட்காரணும். இப்போ ஓகே, ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவன் நன்மையை பார்க்கிறான். ஓகே, என்ன செய்யப்படும்? அவனுக்கு இன்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதும் அவன் ரெடி ஆயிட்டான். எதற்கு தெரியுமா? தீமை அகற்ற.
நம்ம குடும்பத்துக்குன்னு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த நன்மையை நாம் பார்ப்போமானால் அந்த தீமை அகற்றப்பட போராடுவோம். மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மரத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை தீமை அகற்றப்படவும் நன்மை சுதந்திரிக்கவும் பார்க்க வேண்டிய ஒரே திசை என்ன தெரியுமா? மேல மட்டும்தான், மேல மட்டும்தான். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செயல்படுவார். ஆமென். கர்த்தர் எனக்கு இதில் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், அதே போல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில எதை பார்க்கணும்? எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க இன்று நான் சந்திக்கும் பிரச்சனையில எனக்கென்று ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக எப்படி எதிர்கொள்ளணும் தெரியுமா? நம்பிக்கையை மாற்றாமல் எதிர்கொள்ளணும். நம்பிக்கையை புரியும்படி சொல்லுறேன். அதனுடைய 38 முதல் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். நம்பிக்கையை மாற்றக்கூடாது. இதுவரை தாவீது நீ எதை நம்பி வந்து நிற்கிற? கர்த்தரை நம்புற, அவருடைய வார்த்தையை நம்புற, அவருடைய கிருபையை நம்புற. நீ சுதந்திரிக்கிற நேரம் சமீபமாய் வந்தபோது அவன் தரும்போதே என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம், எதுக்கும் இதுவும் இருக்கட்டும், எதுக்கும் இவங்களையும் போய் ஒண்ணு பாப்போம். நம்பிக்கையை மாற்றக்கூடாது. நம்பிக்கை என்பது கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்கினது. விசுவாசம் என்பது தேவன் நமக்குள்ளே துவக்கினது. இதுவரை கொண்டு வந்துட்டார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார். அவனை பிரச்சனையை பெருசா பார்க்க விடல, அந்த பிரச்சனையில இருக்கிற நன்மையை அறிந்து கொள்ள வைக்கிறார். இனி அடுத்த ஸ்டெப் என்ன? சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்க போகும்போது சவுல் வருகிறான். மாம்சமான ஆலோசனை கொண்டு சுத்தி இருக்கிறவங்க வருவாங்க. அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சவுல் அவன் சாகிறதுக்காக இங்க பட்டயத்தை கொடுக்கல, சாகிறதுக்காக தன் வஸ்திரத்தை கொடுக்கவில்லை, சாகிறதுக்காக தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்கவில்லை. யுத்தத்துக்கு போறான், இது அவனுக்கு சேஃபா இருக்கட்டுமே தான் கொடுத்தான். அவனுடைய எண்ணம் சரி, ஆனால் வந்தது மாம்ச எண்ணம். மாம்ச எண்ணம். ஒரு தேவ பிள்ளைக்கு மாம்ச எண்ணங்கள் கை கொடுக்காது, கை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே அவன் என்ன செய்கிறான்? தாவீது எடுத்து போட்டு பார்க்கிறான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டானான், கட்டி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. யாருடைய வஸ்திரம்? யாருடைய பட்டயம்? சவுலுடைய பட்டயம். சவுலுடைய பட்டயத்தால கோலியாத்தை வீழ்த்த முடியுமானால் ஏன் சவுலால் வீழ்த்த முடியவில்லை? ஃப்ரீயா நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய காரியம் வரும்போது அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு, ஏன் சவுலுடைய பட்டயத்தால தாவீது கோலியாத்தை போய் வெட்டிக்கோன்னு சொல்லி கொடுப்பானா? ஏன் சவுலால வெட்ட முடியல? முடியாது. இது சவுலுக்கு தெரியாதோ இல்லையோ, தாவீதே உனக்கு தெரியணும். தாவீது வாங்கி தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டான். அதிலே பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையை மாற்றினா நம்மளால நடக்க கூட முடியாது. நடக்க யுத்தம் பண்றது ரெண்டாவது, முதல்ல ஆண்டவர் இதுவரை நம்ம கொண்டு வந்தார். இதுவரை சிங்கத்தை கூட ஃபைட் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன பட்டயம் இருந்துச்சு? கரடி கூட ஃபைட் ஒன்றும் இல்லை. நீ நம்புறது. நம்ம கிட்ட நிறைய வர வர வரதான் நம்பிக்கை அது மேல வைக்கிறோம். குறைய 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 நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? இல்ல, நிறைய கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா வந்துட்டுனாலே ஜெபம் குறையுதா? ஒரு பிரச்சனை வந்ததும் நம்ம உடனே போய் பணம் இருக்குல்ல எடுத்து ஐட்டம் வர 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 நம்பிக்கை அது மேல வைக்கிறோம். ஒண்ணு சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய ஏன் மேன்மை பாராட்டுறோம்? எங்களோட ரதமும் குதிரையும் இல்ல.
நன்மை வர வர வரதான் நம்பிக்கை அது மேல போகுது. இல்ல தாவீதே, உன்னை இல்லாதவனாய் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு தெரியுமா? நீ என்ன மட்டும் நம்பணும், நீ என்ன மட்டும் நம்பணும். ஹalleluya. ஒரு பட்டயம் வந்ததும் எடுத்து வஸ்திரத்தில் எதுக்கும் இருக்கட்டு, இல்ல எதுக்கும். ஆனா தாவீது ஞானமா முதல்ல நடக்க முடியுமான்னு பார்த்தா இல்ல இல்ல, முடியாது முடியாது. தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? அடுத்த வார்த்தை, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. எப்படி எதிர்கொள்ளணும் தெரியுமா? கர்த்தர் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறாரு, அதை வைத்துதான் நீ நம்பி முன் செல். வார்த்தையை நம்பி போனான் என்று பைபிள்ல இருக்கிறது. ஆமென். வேற அபியாசம் எனக்கு கிடையாது, அவைகளை களைந்து போட்டு. அடுத்த வார்த்தை, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே அந்த வார்த்தைகளை கவனிங்க. தன் தடி, அடுத்து மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பை, அடுத்து தன் கவன் தன் கையிலே பிடித்து. உனக்கென்று தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அதை மாற்றி வைத்து விட்டு வேறொருவனுடையதை எடுத்துக்கொண்டு. சிலர் பார்த்திருக்கீங்க, கல்யாண வீடு வரும்போது பக்கத்துல இருந்தெல்லாம் நிறைய ஐட்டம் கடன் வாங்குவாங்க, நடக்க கூட முடியாது, நடக்க முடியாம போவாங்க. தாவீது மேய்ப்பனுக்குரிய அடப்பை போட்டு போறது உனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்க தாவீது? இல்ல, எதுக்கும் அந்த பட்டயத்தை ஒண்ணு இடுப்புல எப்படி ஒண்ணு கட்டி பார்த்தேன், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமே. இல்ல, விழுந்துருவ தாவீது. உனக்கு என்ன கொடுத்தாரோ கோலியாத் நிந்திக்கட்டும், அதுல நான் வச்சிருக்கிற. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தாவீது மட்டும் பட்டயத்தை எடுத்துட்டு வந்திருப்பானா, கோலியாத் வர்றதுக்கு முன்னாடி ஈட்டி எறிந்திருப்பான். தாவீதுட்ட பட்டயம் இல்லாததும் பைபிள் சொல்லுது, கோலியாத் நடந்து வரான். தாவீது ஏன் கோலியாத் நடந்து வரான்? ஏன்னா தாவீது உன்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட ஈட்டி இல்லை. உன்கிட்ட இருக்கிற இல்லாய்மைய தேவன் சத்துருவுக்கு காட்ட வைத்தது எதுக்கு தெரியுமா? அவனை அசதியாக்க, அவன் அசதியாக்க. இவன்தான் உன்னை இல்லையே நினைக்கும் போது நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி வீழ வைப்பான். நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு 4 பேருக்கு காட்ட வைப்பது நோக்கத்தை அறிந்துகொள். என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு பாத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுல்ட்ட போய் அண்ணன் அந்த வார்த்தை, இது மட்டும் கல்யாணம் விட்டு போறேன்னு 4 பேர் பாக்குறாங்கன்னு வந்ததும் திருப்பி இப்படி போனா கோலியாத் ஓடி வருவான். தன்னுடைய அடப்பை, தன்னுடைய கவன், தன்னுடைய தடி. ஒரு யுத்தத்துக்கு இப்படி போறவனை இமேஜின் பண்ணி பாருங்க, முடியாது. செருபாபேல், உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு கல். எனக்கு தேவன் என்ன தந்திருக்கிறான், அது போதும். நான் சைக்கிள்ல போறதை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா சத்துருவை வெட்கப்படுத்துறதுக்காக. நல்ல என்னை சத்துரு அசட்ட பண்றான்னா அதுதான் அவனுக்கு லாஸ்ட். ஆமென். அவன் அசதி ஆயிட்டான். நான் பரிசைய அவன் என்ன பண்ணிட்டான்? ஃப்ரெண்ட்ல போறோன்ட்டு கொடுத்து விட்டான். அங்க ஆண்டவர் அவனை பைத்தியம் ஆகிட்டார். பார்த்தீங்களா? கோலியாத்தை, உன் கையில ஈட்டி இருக்கு, உன் கையில பட்டயம் இருக்கு, உன்னை நோக்கி ஒரு ஆயுதம் வரும்போது தடுக்கிறதுக்கு எங்க இருக்கு உன் பரிசை? எங்க இருக்கு? அது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன்ட்ட இருக்கு. முட்டாளாக்கிட்டார். பாத்தீங்களா? ஆனா தாவீது சொல்லுகிறான், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தாவீது கிட்ட பட்டயம் இருந்திருந்தா சவுல் கையில பரிசை பிடிச்சிருப்பான். அவங்கிட்ட தான் ஒண்ணும் இல்லை, அவங்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா அவனுக்காக அவர் எல்லாமா இருக்கிறார். நீ எதிர்கொண்டு போகணும்னா அடுத்தவனுடைய ஆயுதத்தை நம்பாத, சவுலுடைய ஆயுதத்தை நம்பாத, அடுத்தவன் பணத்தை நம்பாத.
அடுத்தவன் பதவியை நம்பாத. இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு நம்பாத, விட மாட்டார். அதுல களைந்து போட்டு நடக்க கூட விட மாட்டார். அறையிலிருந்து வெளியே கூட வர விட மாட்டார். தாவீதுக்கு இது புதுசு. பரவாயில்ல, ராஜாவுடைய ஆயுதமே இருக்கு, அவங்க இருக்காங்க, எனக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு இங்க விட்டு நிறைய காரியம் நடக்காதுங்க. நானே பார்த்துட்டேன் நிறைய. எல்லாம் அங்க ஆள் இருக்குங்க. சரி, ஒரு காரியத்தை பண்ணலான்னு பார்த்தா நமக்கு மட்டும் நடக்கவே செய்யாது. ஆண்டவர் உனக்கு இந்த அபியாசம் கிடையாதுல்ல. உனக்கு ஆள் இருக்க போய் தானே நீ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் களைஞ்சு போடு, வந்து விழு, அப்பா வாய்க்க பண்ணுங்கப்பா, அடுத்த நாள் நடக்கும். நம்ம நிறைய இப்படி கெட்டி பார்க்குறோம்ல. பிரதர் நாங்கள் இதில் இருக்கிறோம் பிரதர், எதுனால சொல்லுங்க பிரதர், நாங்கள் செய்கிறோம் பிரதர், நாங்கள் உங்கள் ஆன்லைன் பார்க்குறோம் பிரதர். ஓகே, இதுக்கும் கேட்டு பார்க்கலாம், நடக்காது. உனக்கு இந்த அபியாசம் கிடையாதுல்ல. களைந்து போடு, களைந்து போடு. போட்டுட்டு உனக்கு என்ன இருக்கு? ஆண்டவர் ஒரு தடி புடி. உங்ககிட்ட என்ன இருக்கு? தடி. முதல்ல அதை புடி. அப்புறம் ஆண்டவர் இந்த மெய்ப்பனுக்குரிய ஒரு அடப்பை இருக்கு, அதை கட்டு, இடுப்புல கட்டு. இல்லாண்டு எல்லாரும் இடுப்புல பட்டையும் கட்டிட்டு இருக்கிற நீ அதை கட்டு. அப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு கவன் இருக்கு, முந்தி மாங்காய் எறிகிறதுக்காக வச்சிருந்த கவன், அதை கையில் எடு. போ ஆண்டவரே நான் போட்டுமா? சவுல் என்னப்பா சொன்ன உடனே போன்னு. நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. சவுலின் பட்டயத்தை கட்டினா போயிட்டு வரமாட்டேன். கர்த்தர் உனக்கு தந்ததை நம்பி கையில் எடு. நீ வெற்றியோடு திரும்பி வருவாய், வெற்றியோடு திரும்பி வருவாய். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரை மட்டும் நம்புங்கள். வேற யாரை நம்பாதீங்க, வேற எதையும் நம்பாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஐயோ எல்லாரும் நல்ல, சில பாருங்க நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. நிறைய இல்ல இல்ல இல்ல. மேய்ப்பனுக்குரிய அடப்பை, அவனுடைய தடி, வேற ஒண்ணுமே கிடையாது. உன்னை தேவன் எதிலே பழக்கப்படுத்துகிறாரோ அதுதான் நாளைக்கு உனக்கு வெற்றிக்கு வழிவகுக்க போகிறது. நம்மை தேவன் எதிலே பழக்குவிக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தாவீது எதிர்கொண்டு ஓடினான், வெற்றியை சுதந்தரித்தார். ஹல்லேலூயா. தாவீதுடைய சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஜெயிக்க வைத்தார். பிரச்சனையை பெரிதாய் பார்க்கவில்லை, பிரச்சனையில் இருக்கிற நன்மையை பார்த்தார். கர்த்தரை நம்பி எதிர்கொண்டு ஓடினான். அவன் சொல்லுகிறான், நான் பட்டயத்தை நம்பவில்லை, ஈட்டியை நம்பவில்லை, நான் நீ நிந்தித்தாயே அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற அந்த சேனைகள் எதிர்கொண்டு ஓடினான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி முன்வைக்கிறவனுடைய குறி தப்பாது. கர்த்தரை நம்பி ஜெபத்திலே போராடுகிறவனுடைய ஜெபம் வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக, வெற்றி தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் கேடகம் நீரே மகிமை, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்க. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர். சந்தோஷமாய் கரங்களை தட்டி, தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எது தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எது தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. கோரி சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுமா? தகப்பனீர் தாங்குகின்றேன், என்னை தள்ளாட விடமாள். இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்பா. தகப்பனீர் தாங்குகின்றேன், என்னை தள்ளாட. நல்ல கையை தட்டி, கேடகம் நீரே, கேடகம் நீரே, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஆமென். செய்பவர் நீரே,
தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. சொல்லுங்க, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே, சபல கபரபல தனரப சதரப ரிபலரப சேகரப லகபரப ரச்சனரப லேகதரு. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. படுத்துறங்கி படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்து. காரணம் சொல்லுங்க, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். glory. துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழு, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆமென். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே. ஆதரிக்கின்றையே. glory. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. glory. தோல்வி என்றும் எனக்கு. சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென், 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 ஆமென். என்றும் எனக்கு. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஓஹோ, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே, கேடகம் நீரே, ரபல கபதரப சதரப. எங்களுக்கு யுத்தம் செய்கிறவரே, எங்கள் கேடகமே, ஸ்தோத்திரம். glory. பல ஹண்டரப கபரபலரா. அந்த சிங்கத்துக்கும் அந்த கரடிக்கு தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தீனுக்கு தப்புவிப்பார். பெலிஸ்தீன் மேற்கொள்ள விட மாட்டார். அவர் நல்லவர். glory. தலை நிமிர செய்பவர் நீரே, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். அவன் மீதிலும் உன் கிரீடம் பூக்கும்படி செய்வார். தலை நிமிர செய்கிறவர். ஓரபல ஹண்டரப கபரப. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Glory. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Jesus, நீ நல்லவர். ஹalleluya. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பார். பெரியவர். ரெண்டு கைகளை உயர்த்தி, எதிர்காற்று வீச, ஓ என்னோடு இருப்பவர். பெரியவர் நீரே. இயேசுவே, யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே, யாத்திரையில், ஓ என் ஜீவ படகு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமா, என்னே சுராஜா, சுராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என்னே சுராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையா
இல்லாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல கிருபையின் தேவனே, நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களோடு பேசினீர். எங்களை அறிந்திருக்கிறீர். எங்கள் நிலைமைகளை, எங்கள் சூழ்நிலைகளை, நாங்கள் எதற்கு பயப்படுகிறோம், எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களை உங்களை சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்து எங்களோடு பேசின உம்முடைய கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்று ஆண்டவரே இருந்த தாவீது இன்னைக்கு இல்லை. ஆனா தாவீதோடு இருந்த நீர் இன்றும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. தாவீதை எப்படி ஜெயிக்க வைத்தீரோ ஆண்டவர், எதிர்கொண்டு மேற்கொள்ள வைத்தீரோ, அப்படியே நீர் எங்களையும் எங்களோடு இருந்து எங்களுக்கு செய்ய போகிற தயவை எண்ணி துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நம்பி முன் செல்ல அப்பா, தாண்ட வேண்டிய பகுதிகளை தாண்ட, சுதந்தரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும், ஆசீர்வதியும், மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.